சங்கீதம் 132:14. சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் இதுவரைக்கும் இந்த ஆராதனையை நீர் நடத்தினீர், இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். இந்த வார்த்தையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசுங்கப்பா, வந்தவர்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் பிட்டு நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தார். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்னா, எப்படிப்பட்ட இருக்கணும்? அவர் விரும்புகிற ஒரு இடமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விரும்புகிற ஒரு இடம் இல்லை, அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற ஒரு இடம் இல்லை, அவர் தங்குற ஒரு இடம். அல்லேலூயா. நீங்கள் அவர் விருப்பத்தையும் அவர் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா அவர் அங்கே என்ன பண்ணுவாரா? தங்குவார். அவர் வந்து அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கூடாரத்தில் ஒரு ஆசீர்வாத குறைவு, ஒருவேளை நம்முடைய கூடாரத்தில் எவ்வளோ முயற்சித்தாலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வர போல இருக்கிறது, ஆனால் வர முடியாமல் தடுக்கிறது. ஒரு பெரிய ரட்சிப்பை பார்க்காம இருக்கிறோம், விடுதலையை பார்க்காம இருக்கிறோம். நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் என் வீட்டில் தங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சகைவு தூரமாக இருந்தான், அவன் வீட்டுக்கு வரத்துக்கு இயேசுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை சகை அறிந்து கொண்டான். இயேசு அவர் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. அப்போ இயேசு சாதாரணமாக யார் வீட்டுக்கும் போக மாட்டார். அல்லேலூயா. யார் ஆண்டவர் தட்டுற கதவை திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே தான் போவார். அல்லேலூயா. ஆண்டவர்னு கூப்பிடுவார், மகளேன்னு கூப்பிடுவார், மகனேன்னு கூப்பிடுவார், கூப்பினே இருப்பார். நீ கதவை திறந்தால் உள்ளே வருவார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற விருப்பம் இல்லாத இடமா உங்கள் வீடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 2 நாளாகவும் 7:16. 2 நாளாகவும் 7:16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னால் இங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் கண்ணு அவர் இருதயம் இங்கே இருக்கணும்னா அவர் தங்குற எப்படி இருக்கணுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட இடமா இருக்கணுமா? பரிசுத்தப்பாக்கப்பட்ட இடமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் வரும்போது வீடை சுத்தம் பண்ணுறோம், இருக்கிற இடத்த மாற்றி அமைக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவன் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கே அந்த வீட்டில் ஒன்றும் இல்லைண்ணா, ஆமென், அங்கே பரிசுத்தம் இல்லைண்ணா. ஆண்டவர் என்னை எதிர்பார்ப்ப உலகத்தான் வரான். அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு காபி பிடிக்கும், ஸ்நாக்ஸு பிடிக்கும், ஸ்நாக்ஸு பிடிக்கும், வந்தவனே எடுத்து வாங்கி வைக்கிறல. அவங்க பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்கல்ல. நீ டீயும் ஸ்நாக்ஸை கொடுக்குறேன்னா உம்முன்னு ஆகிடுவாங்க. இதுக்காக நான் வந்தேன், இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து ஒரு தண்ணி கூட குடிக்கலையே. அடுத்த முறை வருவாங்க வீட்டுக்கு, நீ கூப்பிடுவ, சிஸ்டர் வாங்க, இன்னொரு முறை வரேன் சிஸ்டர், இன்னொரு முறை வரேன் பிரதர். அல்லேலூயா. என்ன தண்ணி கொடுத்தா தானே, டீ கொடுத்தா தானே. அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டுக்கு வரணும்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு? ஆண்டவருடைய எதிர்பார்ப்புன்னு. அல்லேலூயா. அவர் உன் வீட்டில் தங்கணும்னா, அவர் உனக்குள்ள வாசம் பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, அல்லேலூயா. நம்முடைய வீடு, அந்த வீட்டில் ஆண்டவருடைய கண்கள் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட வீடு, பரிசுத்தமாக்க வீட்டில் கண் இருக்கும். நீ எவ்வளோ கேமரா சிசிடிவி வச்சா கூட ஒயர் மிஸ்டேக் ஆகிடும். திருட்ட வந்தவொடனே எதை பார்ப்பான்? முதல் கேமராவில் தான் கையை வைப்பான். அல்லேலூயா. ஆண்டோடைய கேமராவில் கையை வைக்க முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அவன் தொட்டான இந்த கல்லில் மோதுகிறவன், வசனம் தெரியாதா? இந்த கல்லை மோதுகிறவன் நொறுங்கி, இந்த கேமராவை தொடுகிறவன் நொறுங்கிடுமா? ஏன்னா இது பரலோகத்தில் ப்ராடக்ட் பண்ணப்பட்ட கேமரா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அதனால இந்த பரலோகத்துடைய கேமரா உன் மேலேயே இருக்கும். நீ எங்க போற? பிசாசு உன் பின்னாடி வரானா? அல்லேலூயா. ஏதோ ஒரு வலைய போட வரானா? உன்னை வந்து என்ன பண்றான்? குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குறான். ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்போ போய் ஜெபம் பண்ணுவாரு. அல்லேலூயா. இப்போ கட்டி ஜெபம் பண்ணுவாரு. ஏனென்றால் நீங்களும் நானும் அவர் தங்குற ஸ்தலம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். அல்லேலூயா. 15 வசனம் வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமா. கவனிங்க, உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்றீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றீங்க, அவர் கண்ணு திறந்து இருக்குது, அவர் செவி திறந்து இருக்குது. என்னைக்கு நான் உணர்ந்து ஜெபிக்கிறோம். வந்த உடனே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வந்து கட 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 அதனால ஜெபத்தை கொடுக்க பாருங்க. ஒரே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஆண்டவரே 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 ஆண்டவரே, இது ஆண்டவர் அது ஆண்டவரே போட்டு அடிச்சு போயினார். ஆண்டவர் சொல்ற, இப்போதான் ஜெபத்தை கவனித்து கேட்கலான்னு பார்த்தேன். ஒரே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போ. சில பேர் ஜெபம் பார்த்தியா வீரம். நல்லா ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா நானே என்ன பண்ணுறேன்னு ஜெபம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை எப்போ அமர்ந்திருக்க ஆரம்பித்தனோ, அவரை அறிய ஆரம்பித்தனோ, ஆண்டவர் கருத்தாக ஜெபிக்க உதவி செய்தார். நீ அவசரப்படாத, தூர பார்வையை பார்க்காத, உன் பக்கத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்கள், இயேசு பஸ்காவை புசிக்கும்படியாக சீஷர்கள் என்ன பண்ணுறாங்களா? ஆயத்தம் பண்ண எங்க சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இயேசுடைய அந்த கடைசி திருவிருந்து பந்தியில் ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட இடம்? ஏதோ ஒரு இடத்தை எதிர்பார்த்தாரா? வாசிங்கள், மார்க் 14 அதிகாரம் 13 வசனம் வாசிங்கள். மார்க் 14:13. அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டு பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணுமா? எப்படிப்பட்ட இடமா இருக்கணுமா? தகுதியான இடமா இருக்கணும். அல்லேலூயா. நீ தகுதியா மாறிட்டினா ஆவியானவர் உனக்குள்ள வந்து இறங்குவார், உனக்குள்ள உலாவார், உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அசுத்தமானது ஒன்றும் தீட்டானது ஒன்றும் உனக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் தகுதியான இடம். என்ன தகுதி இருக்கிறது? அடுத்த வசனது, கம்பளம் முதலானவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆயத்தமாக்கப்பட்ட வீடு, மேலறை நிரப்பப்பட்ட வீடு. எதுக்கு தகுதி? எல்லாம் கம்பளம் ஆயத்தம், ஆவியில நிறைவுக்கு தகுதியான இடம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சோத்திரம் பண்றதுக்கு முடியல. சொல்றீங்க, ஐயா வீட்டில் சோத்திரம் வரலையா? ஆத்திரம் தான் வருது, ஆத்திரம் தான் வருது. ஆத்திரத்தோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் கிருபை இழந்துருவ. அல்லேலூயா. யோனாக்குள்ள என்ன இருந்தது? எரிச்சல் இருந்தது. அவன் சொன்னான், எரிச்சல் சொல்லுது, என்ன பண்ண சாவச்சிராண்டவர். அல்லேலூயா. ஆத்திரம் இருக்கக்கூடாதுங்க, ஸ்தோத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்ன பண்ணுமா? கிருபையினால நிரப்போம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பாரு, ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும்? இன்னைக்கு ஸ்தோத்திரத்தை எப்படி? ஸ்தோத்திரம் 2 பேர் சந்திக்கிறாங்க, எப்படி பண்ற? ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ற? ஸ்தோத்திரங்க. எங்க போனோம், எந்த இடத்துல நில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தான் சொல்றான் அல்ல அப்படின்றான், அப்படி வணங்குறான், கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறான். அல்லேலூயா. நீ வானத்து நட்சத்திரம். அல்லேலூயா. நீ பரலோகத்தின் சந்ததி. நீ கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்ற ஸ்தோத்திரம் இல்லை, நீ கையெழுத்து பாரு, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. சின்ன நேரத்தில் நான் பைக்கில் போயினே இருப்பேன், எனக்கு ஸ்தோத்திரம் 2 கையை விட்டேன்னா வண்டி கீழே வந்துடும். ஸ்தோத்திரம்னுவேன், என் கை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டுக்கு போய்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என கர்த்தருக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உம
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்க வேணும்யா. ஏங்கி எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது பிரியம், எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு ஏக்கம் இருக்கணுங்க. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் தாயுடைய அன்புக்கு எப்படி ஏங்குதோ, நீ ஆண்டவர் மேலே ஏக்கமாக இருக்கணும். நீ ஏக்கமாக இருந்துட்டுன்னா அவர் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்துடுவார். பாருங்க, கண்ணு கலங்கினால அவரால் தாங்க முடியாது. நீ உள்ளத்துலேருந்து ஏங்கி நீ அன்பான்னு சொன்னா அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு 7 குறிப்பை நான் சொல்கிறேன். 7 குறிப்பை என்னால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போவே மணி என்னாச்சு? 10 ஆயிடுச்சு. அல்லேலூயா. 7 குறிப்பை எழுதிங்க. ஆனால் முடிஞ்சால் 4 குறிப்பு சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நேரத்தில் ரொம்ப சரியாக இருப்பீங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு எழுதி வைக்க மாட்டீங்க. எத்தனை மணிக்கு நான் போவேன்னு எழுதி வச்சுருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பதிவேடு என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் நம்ம எத்தனை மணிக்கு வரல நமக்கு தெரியாது. நான் எத்தனை மணிக்கு போகிறேன். அல்லேலூயா. நான் பார்ப்பேன் டிஜே செய்யலாம் பயங்கரமாக வருகைக்கு பார்த்துங்க. ஏசி சர்ச்சில் வருவார் 2 மணிக்கெல்லாம் உட்காந்துருவாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கே லேட்டாக வர கேஸ்லாம் என்ன பண்ணுது? 2 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு கொடியை எடுத்துன்னு வந்து அப்படியே ஒரு 1/4 கிரவுண்டு இடத்த பிடிச்சி வச்சு இங்கே தான் உட்காருவேன், அங்கே தான் உட்காருவேன். ஆனால் ஐயா ஸ்டார்ட் பண்ணுவார் பாரு. செய்தி 8க்கு முடிக்கும். 8 மணிக்கெல்லாம் அப்படியே எழுந்து போயினே இருக்கும். ஐயா பார்த்துனே இருப்பார். நீ என்ன பேசியா, நான் பஸ்ஸு பிடிக்கணையா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாருன்னா எழுந்து போனீங்கன்னா அல்லேலூயா. 7 குறிப்பெல்லாம் வேணா, 7 குறிப்பே சொல்கிறேன். முடிஞ்சால் 3 இல்லை 4 குறிப்பு எழுதி வச்சுங்க. அல்லேலூயா. முடிஞ்ச பிறகு 7 குறிப்பை சொல்ல பாருங்கள். அல்லேலூயா. சில பேருக்கு 7 குறிப்பு தெரிலனா, அது இந்த நேரத்தில் தான் நான் தண்ணி குடிக்க போனேன்னா, அந்த நேரத்தில் தான் என் பிள்ளை ரொம்ப வால் பண்ணினுச்சா. அல்லேலூயா. அதனால் முடிஞ்ச ஞாபகத்தில் எழுதி வச்சுங்கன்னா நான் உங்களை தான் கேட்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா, பாவத்தை விட்டு விலகுறதை விரும்புகிறார் நான். 2வது பார்த்தீங்கன்னா, அவர் சிறையிருப்பை திருப்பி குணமாக்க விரும்புகிறார். 3வது கவலை விட்டு திரும்பும்படி விரும்புகிறார். 4வது
உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். 5வது அந்நிய பாஷை பேச விரும்புகிறார். 6வது தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். அல்லேலூயா. இல்லை, நான் மாற்றி மாற்றி எழுதி வச்சேன். அப்புறம் ஈவனாக ஒரு குறிப்பு 4 நான் எழுதி வைத்திருந்தேன். முதல் காரியத்தை நாம் வாசிக்கலாம். பாவ வழியை விட்டு திரும்ப விரும்புகிறார். வாசிங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறீர் என்று அவர்களோட சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை துன்மார்க்கமான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு வெறுக்கிற சில காரியங்கள், சில பாவமான காரியங்கள் விட முடியாமல் போராடுகிற தேவ ஜனமே, எனக்கு ஆண்டவர் அதை விட்டு திரும்பின்றார். அல்லேலூயா. நீ திரும்பினா நீ என்ன ஆவையா? நீ பிழைப்பாய். நீ பிழைக்கணும், நீ சாகக்கூடாது. 2ஆம் அக்கினி கந்தக கடல்ல நீ சாகக்கூடாது. புழு சாகாமலும் உன்னுடைய சரீரம் வேகாமலும் இருக்கிற கொடிதான நரகம் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் திட்ட தெளிவுமா உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனத்துல வாசிங்கள். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை கவனிங்கள். நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளில் அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளில் அவன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பது. கவனிங்கள். துன்மார்க்கமானவர்கள் அவன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பவானால் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமென். அவனுக்கு ஒரு பிழைக்கிற ஒரு வர்ணத்தை உண்டாக்குறார். ஆனால் நீதிமான்களோ என்ன செய்வார்? துரோகம் பண்ணினால், அக்கிரமத்தின் விழுந்தால் அவங்கள் பிழைக்க முடியாது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் அறியாம செய்யறான். நீ அறிந்து உடனே நம்ம தவறு செய்வோம், உடனே ஆண்டவர் என்ன பண்ற? நியாயத்துக்கு இதுல உனக்கு பல சான்ஸ் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெறுது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணோம்? நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் பாவத்துக்கு என்ன செய்யணும்? புறா பலியிட வேண்டும், ஆடு பலியிட வேண்டும், கோழி பலியிடணும். ஆனால் இயேசு பார்த்தாரு, நீ அப்படிலாம் பலியிட்டு உனக்கு நீ சம்பாதிக்கிறதே உனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நீ எதையும் பலியிடனா நானே உனக்கு பலியா மாறுறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு வாடகை வீடு, வாடகை கட்டுறதுக்கு அவ்வளோ போராட்டம். இப்போ நம்முடைய பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டும்னா முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் உன் மேலே வைத்த இரக்கம், கிருபை, நீ நரகத்து போயிடக்கூடாது படிக்கு அவரே இறங்கி வந்துட்டாரு. ஒரே தர மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் தெய்வ சுத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் இன்னும் சில ரகசிய பாவங்கள், சில இன்னும் விட முடியாத பாவங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குமாண்ணா. ஏசாமி அவர் இரக்கத்தின் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் துன்மார்க்கமான, வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கன் யாரு? யாரு? சங்கீதம் 37:21 சொல்லுது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். அப்ப துன்மார்க்கன் யார்? எதை வாங்கினாலும் அது கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. நீதிமான் எது தெரியுமா? கொஞ்சம் வாங்கினாலும் அது கொடுக்க பார்ப்பான். அதான் நீதிமான். ஏன் தெரியுமா? நான் நீதிபதியாக நியாய தீர்ப்பில் நிற்கணும். அல்லேலூயா. நாளைக்கு இவன் என்னை குற்றம் சுமத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் தன் வழியில கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறான். நீதிமானோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். அல்லேலூயா. நடுங்கி இருக்கிறான். என் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 19:2. அப்பொழுது அனனியா குமாரனாக யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று நீ சிநேகிக்கலாமா? கவனிங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று
கர்த்தரை பகைக்கிறவரை நீர் சிநேகிக்கலாமா? சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர யெகூ ஞான திருஷ்டிக்காரன் யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் என்ன செய்ற, கர்த்தர் வெறுக்கிற, அல்லேலூயா, பகைக்கிற துன்மார்க்கரோட உனக்கு ஐக்கியம் இருக்கலாமா? அன்பான தேவ ஜனமே, வாலிப மகனே, வாலிப சகோதரியே, இன்னைக்கு இந்த சபையில தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிற, ஆனா அவுட்ல போன உடனே அவுட்ல நீ பேச ஆரம்பிக்கிற ஃபெலோஷிப், யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிற? அல்லேலூயா. யோசபா யார்? கர்த்தரை விசாரிக்கிற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஸ்நேகம் இருக்கிறது? துன்மார்க்கரின் ஸ்நேகம். நீ அன்பான தேவ ஜனமே, வாலிப பிள்ளை, வாலிப சகோதரியே, அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உன் ஸ்நேகம் உலக ஸ்நேகம், தேவனுக்கு விரோதமான பகை. நீ யாரை பகைச்சிக்கினாலும் ஆண்டவரை பகைச்சிக்கினா முடிஞ்சு போச்சு. நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணுமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளையும் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. அந்த காரியம் இருக்குது உனக்குள்ளே, விக்கிரக தோப்புகளையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கின காரியத்தை, அது நன்மையா இருக்குது. நன்மையா இருக்கிற வாழ்க்கையில தீமை உள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகள், ஆனா அவுட்ல போன உடனே மறந்துடுற. அல்லேலூயா. பிசாசு சில மறக்க வைக்கும்படி உன்னை எல்லாத்தையும் காட்டுவான். இயேசு 30 வயசுல வனாந்தரத்தில் வந்தாரு. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் முடிச்சாரு. பிசாசு சகல மகிமையும் ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்துல காட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வர்க்காத போது எல்லாரோட கை தட்டுறோம், சோத்திரம், ஏசப்பான்னு சொல்றோம். இன்னைக்கு அன்பான பிள்ளைகளை, வெளியே போனோன்னு சில மாயை, சில மீடியா, சில நடிகைகள், சில அரசியல் சார்ந்த காரியங்கள் உன்னை இழுக்குது. அல்லேலூயா. நீ இடம் கொடுக்கிற, ஆனா உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உலகத்துக்கு நீ தேவனுடைய உலக பிள்ளையா மாறுகிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ திரும்பு, என்னிடத்துல திரும்பு. அல்லேலூயா. நான் உனக்கு ஜீவ ரட்சணையும் ஜீவ வழி உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு நன்மை இருக்குதுப்பா, உனக்குள்ள நல்ல காரியம் இருக்குது. நீ போயிட்டு தேவையில்லாத ஃபெலோஷிப்க்கு போயிடாத. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் என்னை ரட்சிக்கும் பொழுது, உலக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக ஃப்ரெண்ட்ஸுகளோடு பல மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டனோ அவர்களை நேசித்தேன். ஆனால் ஃபெலோஷிப்பில் அவர்களோடு உலகத்தின் பிரகாரம் நான் போகல. அவரிடத்துல சொன்னேன், சிகரெட் பிடிக்கிறப்பா சொன்னேன், ஏன்பா சிகரெட் பிடிக்கிற? அவன் சிகரெட் பிடிக்கும் போது ஏன் முன்னாடி பிடிக்க மாட்டான். குடிக்கிறவன் பார்த்து சொன்னேன், ஏன்பா குடிக்கிற? முன்னாடி இருந்தேன். ஆனால் அவன் சொன்னான், ஐயோ இவருக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ ஏன்பான்னு கேட்டாலும் உன் மேலே நல்ல பேர் வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு. உன் மேல ஒரு மகிமை இருந்தது, உனக்குள்ள ஒரு ஆராதனை இருந்தது, உனக்குள்ள ஒரு பணிவிட ஊழியம் இருந்தது. இப்போ எங்க தேவ பிள்ளைகளே இன்னைக்கு எங்க இருக்குது? நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 15:13. நீ சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். கவனிங்கள், தகப்பனோடு இருக்கும்போது நல்ல ஆஸ்தியோடு இருந்தான், ஆசீர்வாதத்தோடு இருந்தான், கிருபை இருந்தது, கனம் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கம் உள்ள வந்தது. அல்லேலூயா. துன்மார்க்கம் வந்த உடனே தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நீங்க தூரமா இருக்கிறீங்களா? ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறீங்களா? இப்ப பக்கத்தில் இருக்கிறீங்க, வீட்டுக்கு போனோம் ரொம்ப தூரமா போயிடுறீங்க. அல்லேலூயா. வீட்டில் போனவங்க பைபிள் ரொம்ப தேடினுக்கிறீங்க. அல்லேலூயா. வீட்டில் போனால் சோத்திரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. யூடியூப்பை பார்க்கறதுக்கு அவ்வளோ சிரிப்பாகுது முகம். அல்லேலூயா. அல்லேலூயா. யூடியூப்பை பார்க்க வேணான்னு சொல்ல, ஆனால் உன்னை துன்மார்க்கத்துக்கு நேராக கொண்டு போயிடக்கூடாது. தகப்பனோடு இருந்த பிள்ளை ஆஸ்தி அனுபவித்தான், சந்தோஷத்தை அனுபவித்தான், எல்லாம் கனம் கிடைச்சது. ஆனால் தகப்பனை விட்டு போகும்போது துன்மார்க்கம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஏசப்பா கிட்ட இருந்தா என்ன சாப்பாடு கிடைக்குதா? பூர்த்தியான சாப்பாடு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? கரெக்டா சொல்லுங்க. அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட். அல்லேலூயா. அன்லிமிட்டெட்னா என்ன தெரியுமா? சாப்பாடு போடுறவரும் பக்கத்திலே இருப்பாரு, குழம்பு ஊத்துறவரும் பக்கத்திலே இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுது? அன்லிமிட்டெடு. எங்கன்னா இங்கே அன்லிமிட்டெட் கடை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பசி, எல்லாருக்கும் ரொம்ப தாகம். அல்லேலூயா. கடையை மூடிட்டு போயிடுவார் சீக்கிரத்தில் அவர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கடையை மூட மாட்டார். என் பரலோகம் எல்லாருக்கும் காடையை கொடுக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் சொன்னாங்க காடை கிடைக்குமா? மோசவே சொல்றாரு, மோச வாயிலும் சொல்லிட்டாரு, ஆண்டவர் 1 மாசம் வரைக்கும் காடை கொடுப்பார். எந்த காரக்குடியிலேருந்து வரன்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவரே இவ்வளோ பேருக்கு அவன் வாயை பார்த்தா பயங்கரமாகுது ஆண்டவரே, என்ன ஆண்டவரை பண்றது? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்மா? என் கை குறுகி போகலப்பா. அல்லேலூயா. கை குறுகலப்பா, நான் மேலேயே ஆல்ட்ரேஷன் பண்ணி கீழே குத்துருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிக்கன் 65 வாங்கிறதுக்கு என்ன வாங்கணும்? ஏம்மா அந்த 65 பவுடர் வாங்கினோம்மா, KFC பவுடர் வாங்கினோம்மா. நம்மளே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எந்த பவுடரே இல்லாமல், எந்த ஸ்டவ்வே இல்லாமல், எந்த கேஸே இல்லாமல் கத்த 2 அடி தூரம் ஆண்டவர் என்ன பண்ண நெருப்பி குத்தார். எப்படி சாப்பிட்டானா? சில பேர் அந்த பசியில் வந்தோன்னே வாய் என்ன வேணும்? தண்ணி அப்படியே ஊற்ற பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப டேஸ்டானது விரும்பினது வந்துச்சுன்னா கொஞ்சம் டிலேவாக சாப்பிட்டுனா என்ன பண்ணின்னுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் சொல்லி ஊற்றும். அல்லேலூயா. அந்த எலும்பு என்ன வேதனைப்படும் பாருங்க. முடிச்சு பார்த்தா எலும்பு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ அடிச்சாரு? எப்போ அடிச்சாரு? மூக்குலேருந்து தண்ணி வர வரைக்கும் அடிச்சார். அப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறான் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தொண்டைக்கு ஏறி மூக்குல போய்க்குது. மூக்குலேருந்து ஏறணும் கொம்பில் அச்சார் பாரு ஒரு அடி, பட்டுன்னு போய் சாப்பிட்டுட்டாக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. கேப்பியா? ஆண்டவர் கொடுத்து அடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. காயம் கட்டி காயப்படுத்தி கட்டு போடுகிற ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாரு. அடிச்சுட்டு கேட்பார், ஏன்பா முன்னாடியே நீ ஒழுங்காக வந்திருக்கலாம்ல நீ ஆராதனைக்கு, இவ்வளோ காயம் எதுக்கா? இப்படி வந்திருப்போம், இப்படி வந்திருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு வரும்போது நல்ல வேலை ஒழுங்காக வந்துட்டேன். இல்லைன்னு நினச்சிக்க ஆண்டவர் என்ன எப்படியான ஆக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. வானார் வந்துட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு டிலே பண்ணையா, ரொம்ப இடுப்பில் 2 கிராக் ஆயிடுச்சியா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க முதல் குறிப்பே போயின்னு இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இப்போ புத்தி தெளிந்த போது, எப்போ புத்தி தெளிந்தது? எப்போ புத்தி தெளிந்தது? எப்போ புத்தி தெளிந்தது? ஒரு காஃபி ஒரு வடை சாப்பிட்டா புத்தி தெளிஞ்சிரையா? அல்லேலூயா. அப்பா கிட்ட என்ன இருக்குது? 3 இட்லி 1 வடையா இருக்குது. அன்லிமிட்டெட். பக்கத்தில் கை கொடுங்க. நீங்கள் அப்பா கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு, சிக்கன் 65 எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. நான் மகிழ்ச்சிப்பா. அல்லேலூயா. பாருங்க ஏன் புத்தி தெளிந்ததுன்னா முன்னாடி வசனம் வாசிங்க. 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தீவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசை இருந்தான், ஒருவனும் அதை கொடுக்கல. கவனிங்க, ஒருவனும் கொடுக்கலங்க. உன்னை அப்பா வாயில ஊட்டி விடும் போது அப்பா பத்தி தெரியாது. ஆனா ஒருத்தனும் பன்னிக்கு கொடுக்குற தீவட்டியை கொடுக்காத போது அப்பதான் அப்பாவுடைய கணம் தெரியும். ஐயோ அப்பா எவ்வளோ விசாரிச்சாருப்பா, எவ்வளோ விசாரிச்சாருப்பா, குடி சாப்பிடு சாப்பிடுங்க. அப்போல்லாம் அப்பாவுடைய குணம் தெரியல. ஆனால் ஒருத்தங்கிட்ட ஒன்று கேட்குறேன், அவன் தட்டி கொடுக்குறானு, கழிச்சு கொடுக்குறானு, மூஞ்ச காட்டுறானு. எங்கள் அப்பா பெரியவர், எங்கள் அப்பா பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஆமைக்கு குளிக்கு சரிந்து விடும்படி கொடு. அல்லேலூயா. ஆனால் தான் அப்பா நல்லவர்னு ருசிச்சு பாரு, கூப்பிட்டு பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லதான் நான் தகப்பனே உமக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாயும் நான் பாவம் செய்தேன், கூலிக்காரன் ஒருவனாக. இதெல்லாம் சொல்லிட்டு அப்பா கிட்ட வரான். அப்பா என்னமா பண்றாரு? வாசிங்க 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு
வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க தகப்பன். அல்லேலூயா. பையன் தூரமா போயிட்டாங்க, துன்மார்க்கமா போயிட்டான். எங்க அப்பா தூரத்துல பார்க்கும் போது அவனை ஓடுறாரு. ஓடி கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிற இந்த தகப்பனை போல ஒரு தகப்பன் இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. 22ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கப்பா, மோதிரத்தை கொண்டு வாங்கப்பா, பாதரட்சத்தை கொண்டு வாங்கப்பா, கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அவன் செஞ்சதெல்லாம் தெரியாம செஞ்சிட்டான்பா. இப்ப என் பிள்ளை எப்படி ஆயிட்டான் தெரியுமா? 24ஆம் வசனம், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா. காணாம போனான், காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான்? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தன் பிள்ளையை கண்டு திரும்பவும் வந்தான். அவன் சொன்னான், மரித்தான், அவன் உயிர்க்கப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நீ வருகிறதை தூரத்திலிருந்து பார்த்துனுங்கிறாரு. உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதுலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளோ மறைவாக உட்கார்ந்தாலும் உன் அடி ஆழத்தில் இருக்கிற வேதனையை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு மேலே சந்தோஷமா இருக்கிறாரு. நீ துக்கப்பட வேண்டாம். 2வது காரியம், ஓசியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7:1. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும். போதும், கவனிங்கள். என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும். கவனிங்கள். இன்னைக்கு 2வது குறிப்பு, சிறையிருப்பை திருப்பும்போது திருப்பி குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை சிறைப்படுத்துகிற சில பலவீனங்கள், போராட்டங்கள், சில விதமான சூழ்நிலைகள், இன்னைக்கு ஆண்டவர் அதை திருப்பி உங்களை குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆரோக்கியமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆலயத்தில் வந்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்க அல்லேலூயா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நீங்க ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறாரு. நீ பலவீனமா இருக்கல. அல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தில் வர்றாரு, 18 வருஷமா இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? கூனி குறுகி இருக்கிறது. உள்ள இருக்கிற ஆலய தலைவன் குணமாக்க என்ன பண்றான்? ஓய்வு நாளை முக்கியப்படுத்துறான். ஆண்டவர் சொன்னாரு, ஓய்வு நாள்லப்பா, என் பிள்ளைகளுக்காக தான் ஓய்வு நாளே நான் உண்டாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் யார் கட்டி வைத்திருக்கிறா. ஆண்டவர் சொன்னா, 18 வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறான் பாரு. அல்லேலூயா. உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க சில பிள்ளைங்க, ஆனா பைபிள் எடுக்க மாட்டுது, பைபிளை கொண்டு வர மாட்டுது. அல்லேலூயா. ஐயா என்னை பற்றி தான் சொல்கிறாரு, உங்களை பற்றி சொல்லுங்க. பைபிள் நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டீங்களே, பேனா எழுதி நிற்கிறீங்களே,
உங்களை பற்றி சொல்லலைங்க. அல்லேலூயா. கையை தூக்குனா தூக்க மாட்டேது, சோத்திரம் பண்ண மாட்டேது, ஆராதிக்க மாட்டேது. சில கட்டு ஆடுற பிசாசை ஓட்டிடலாம், ஆடாம அப்படியே பார்த்துன்னு சில ஆராத நேரத்தில் இப்படி பார்த்துன்னு இருக்கோம். அல்லேலூயா. உங்களை யாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எனர்ஜி படுத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. தாவீது ஆவி உற்சாகத்தில் நிரப்பப்பட்டான், பாவத்தில் உற்சாகம் போயிடுச்சு. சொல்றான், ஆண்டவரே நான் அரண்மனையில் தூங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, உடைய ஆவி உற்சாகப்படுத்த ஆவி என்னை தாங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. முறிந்த ஆவி யாரால தாங்கக்கூடும்? நீ உன்னை முறிய பண்ணுகிற வார்த்தை யாரை தாங்கக்கூடும்? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் முறிந்திருக்கிறவர்களை ஆண்டவரை உன்னை பலப்படுத்தி நிற்க வைக்கிற தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை குணமாக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. புப்பிலியுடைய தகப்பன் துரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது மாதிரி பேரை நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சா இன்னும் வருது. எத்தனை டக்குன்னு வாசிக்க முடியல பாருங்க. புப்பிலின்னு வருது. அம்மா அவங்க எதுவும் சொல்ல, எனக்கு வரமாத்து. இப்போ அவங்க டக்குன்னு வாசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அல்லேலூயா. இப்போ டக்குன்னு யாருன்னா வாசிக்க சொல்லுங்க, எப்படி எப்படி வர பாரு, உமி நீரை மூழ்கிற மாதிரி சில பேர் சொல்றது. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? எனக்கு கண்ணு தெரியுமாதுமா, புபிலி. அல்லேலூயா. நல்ல வேலை, இதுமாதிரி பேர் வந்துனே இருக்குது பாருங்க. நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்போது புரியலை. அல்லேலூயா. இப்போ இந்த தீவில் இருக்கிற இந்த முதலாளிக்கு என்ன வந்துச்சா? ஜுரம், ரத்த பேதி. அல்லேலூயா. கேட்கும் போதே நெஞ்சு வலிக்குது. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்கிறது, பவுல் அவனிடத்தில் கையை வைத்து ஜெபம் பண்ணி குணமாக்கினான். ஒரு சிறையிருப்பு பாருங்க. அல்லேலூயா. 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 வேதம் சொல்கிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வசனத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? சிறைப்பட்டவர்களை, உடைக்கப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்களை குணமாக்கும்படியாய் ஆவியானவர் உங்க மேல் அப்படி ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றது எதுக்கு நினைச்சிருக்கிறாங்க? 2 வார்த்தை பேசிட்டா அபிஷேகம் இருக்குதான். அல்லேலூயா. உன் சிறையிருப்பு மாறணும், மற்றவங்க சிறையிருப்பு மாறணும். யோபு சிறைப்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. 3 நண்பர்கள் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? விசாரிக்க வந்தாங்க. ஏன்டா நீ செஞ்ச பாவத்தினால தான்டா இப்படி வந்துச்சு, எப்படி இருக்கும் பாருங்க. வந்தவெல்லாம் சிறைப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அவனை கண்டு நீ பொறாம கொள்ளாத, அவனுக்காக ஜெபம் பண்ணு, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். சத்துரை பார்த்துல இவனுக்கு சத்துரு, இனிமே விட்ட செத்தாலும் பேச மாட்டான். அல்லேலூயா. ஆனால் சொல்லுவார், நாளைக்கே போய் பேசிடுப்பா. அல்லேலூயா. நாளைக்கே போய் கை குத்துருப்பா. நம்ம சரீரம் தாங்க, பாடுள்ள சரீரம். அல்லேலூயா. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அவன் நிழல் பட்டு சுகமாகுது. ஆனால் புறஜாதியோடு சாப்பிட்டு இருக்கிறாரு. யூதர் வந்து எழுந்துக்கிறாரு அப்படியே. அல்லேலூயா. இது யார் பார்த்துட்டாரு? நம்ம அண்ணன் பவுல் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்ப்பாரு. பார்த்துட்டாரு, நீ இப்படி சாப்பிட்டு நின்ற யூதர் வரும்போது இப்படி எழுந்துக்கலாமா? அல்லேலூயா. பவுல் ரொம்ப ரொம்ப கவனிப்பார். ஐயா கூட ரொம்ப கவனிக்கிறீங்கய்யா, நாங்கள் கூட ஏதோ கவனிக்க மாட்டீங்க தான் நினச்சிருக்கிறோம், பக்கத்தில் எதெல்லாம் எடுக்குதுன்னு பார்த்துனே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான உண்மையால் வரும்போது சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுவிக்கவும், நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் கர்த்தர் உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. புட்பா புயல் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அது கூட பேர் வரமாத்துங்க, அதுவே எழுதி வச்சுக்கிறேன். புட்பா புயல், ஏதோ புட்டு புயல் நான் சொல்ற போதுக்கு.
இன்னைக்கு ரொம்ப இந்த புயல் ரொம்ப கஷ்டமான பேர் இருந்துச்சுன்னா, ஏன்னா தெலுங்கானாவில் வர புயலாக நினைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதி வச்சுட்டேன். யாருன்னா வந்து ஐயா நீங்கள் புயலை தப்பாக சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஆற்று கொஞ்சம் ரொம்ப அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி சொல்லி சென்னையிலேருந்து ஆண்டவர் எங்கே அனுப்பிச்சிட்டாரு தெரில. 5:30 வருதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டாருங்க, இங்கே ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. வாசிங்க 28:1 வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். எல்லாரும் பெருமூச்சு வர்றீங்க, நாங்க இந்த புட்வா புயல தப்பிச்சிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தப்பி பிழைத்தோம் என்று. அந்த தீவுக்கு பேர் என்னவா? மெலித்தா. மெலித்தா. அல்லேலூயா சொல்லுங்க. மெலித்தா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மெலித்தா தீவுக்கு குளிருக்கு மழைக்கு என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க 2ஆம் வசனம் வாசிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அனலே இல்லாதவங்க நெருப்பை மூட்டுறாங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீ அனலா இருக்கிறீங்களா அனல் இல்லாம இருக்கிறீங்களா? யாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. கையை கூச்சுடு. நீங்க அனலா இருக்கிறீங்களா அனல் இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க அனலா இருந்தீங்கன்னா நெருப்பு போட்டவுடனே என்ன வரணும்? நெருப்பு வரணுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க, தெரியும் என்ன வருதுன்னு காட்டுங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவி கொண்டது. எங்க மற்றவங்க 275 பேர் விறகு போடுறோம், அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் போட்டுக்கிறான், இப்படி இப்படி போட்டுக்கிறான். ஆனால் பவுல் போடும் போது ஒரு அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு போட போட உள்ள தூங்கி இருந்த பெரிய பாம்பு அனல் உரைச்சு வெளியே வந்து கையை கவியது. இன்னைக்கு நீ அனலா இருக்க ஆண்டவர் விரும்புறாரு, அனலா இருக்க விரும்புறாரு. நீ அனல் இல்லாம இருந்தினா உன் வீட்டுக்குள்ள சில சாபங்கள் சர்வங்கள் தூங்கி கொண்டு இருக்குது. நீ அனலா மாறிட்டினா அது வெளியே ஏறி வரும். வரும்போது சும்மா வராது, சில காத்து வீசும், ஆனா அது ஓட போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில வேளை உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி சுகமாக்க கூடாதபடிக்கு சில சர்வத்தின் கிரியைகள் உள்ள இருக்கிறது. நீ ஆவில நிறைஞ்சு பார், கதவை தட்டும், ஆனா வெளியே போகுது. அது நீ பயப்படாது, வெளியே போகுது. போறது சும்மா போவாது. வாலிபனை கீழே தள்ளி காயப்படுத்த நினைச்சது சேதப்படுத்தாது. ஏன்னா ராஜா கூட இருக்கிறாரு, ராஜா கூட இருக்கிறாரு. போதும், ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தது, என் ஜனங்களை குணமாக்க கூடாதபடிக்கு இருந்தது போதும். அல்லேலூயா. ஆனால் உரைத்து வந்து கவியது. அல்லேலூயா. ஜனங்க பார்த்துனே இருக்குது. என்ன பார்த்துன்னு இருக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பார்த்துனே இருக்குது. நீ நல்லா தானே போயினுக்கிற, திடீர்னு உனக்கு எதனா ஆச்சுன்னா. அல்லேலூயா. உலகம் பார்த்துனே இருக்கும், ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லிச்சு உலகம், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்திருக்கிறான், பழியாதனை விடவில்லை. அல்லேலூயா. எதை பிடிச்சதோ அதை என்ன பண்ண பாருங்க. இவ்வளவு காலம் அந்த தீவை ஆளுகை பண்ணி இருந்தது இந்த விரியன் பாம்பு. ஆனா ஆண்டவர் தேவ மனுஷனை அனுப்பி அந்த விரியன் பாம்பை என்னவா, அது விரியன் பாம்புக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? என்ன பேர் வச்சுட்டாங்க? 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சி தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கு அடையாதிருந்தான். கவனிங்க, உலகத்துக்கு அது பாம்பு, உனக்கு அது பூச்சி. பூச்சி என்ன பண்ணுவீங்க? ஒரே அடி அடி. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோம்? ஏமா கற்பாம்பூச்சி உள்ள வருது, ஒரே அடி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் சிங்கமோ ஆடுகளை என்ன பண்ணுக்குமா? மேய்ந்து இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தீவில சொன்னாங்க, ஐயோ இது பழி விடாது, சாபம். ஆண்ட தேவ மனுஷன் கையில் இருந்ததை தூக்கி உள்ள போட்டாரு. இது பூச்சி, இது பூச்சி, இது ஒன்றை செய்யாது. உனக்குள்ள பெரியவர் இருந்தா, உனக்குள்ள பெரியவர் இருந்தா பாம்பை பூச்சின்னுவாரு. அல்லேலூயா.
கட்டுகளை புட்டுனுவாரு. நீ கட்டுன்னு கதறின்னு பயந்து நிற்கிற திகில், எனக்கு என்ன ஆயிடுமோ, எனக்கு என்ன ஆயிடுமோ, நடக்கிற கை கால்லாம் குடையுது, சில பயம் வரும். ஆனா கர்த்தர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்த வசனம் 6வது வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க, அந்த தீவார் பார்க்கிறாங்க, வீக்கம் வரும், வாயில நுர வரும். அல்லேலூயா. அடுத்த செய்தி வரும். என்ன வரும்? முஞ்சி போச்சுன்னு வரும். ஆனா நீங்க சொல்லணும் வசனம் சங்கீதம் 118:17, உனக்கு வருகிற போராட்டத்தில் சத்துரு கொண்டு வர பயத்தில் நீ சொல்லணும், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சொல்லுவையா, இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லுவேன். என்ன பார்த்து சொன்னாங்க, செத்துட்டேன், உயிரோடு வந்துட்ட, என்ன சொன்னவன் செத்துட்டான். ஆனா ஆண்டவர் இந்த 2025 அவரை சொல்லும்படி உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். கிறிஸ்தனுக்கு ஜீவன், ஆதாயம். அல்லேலூயா. ஆதாயம் சொல்றவங்க பார்த்தீங்கன்னா நீ நல்ல ஆயுசோட இருப்ப. உயிருக்கு பயந்த, அல்லேலூயா, சின்ன பலவீனம் கூட உன்னை பயமுறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஜனங்கள் பாருங்க, வேறு சிந்தையாகி 6வது வசனம் 6 வாசிங்க. 7 வாசிங்க. 7 தீவுக்கு முதலாளியாக புப்பிலியு என்னும் பெயர் கொண்ட உன்னுடைய நிலங்கள் அந்த இடத்தில் இல்ல 6வது வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராதது கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கவருங்க, வேறு சிந்தையாகி அவர்கள் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சிந்தைகள்லாம் மாறி மாறி போகும். ஆனா உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக வாழ செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாய் சமாதானமும் அப்பொழுது அன்புக்கும் சமாதானக்காரனாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் இந்த சிந்தையுள்ளவர்களாய் இருப்பீரென்றால் தேவன் உங்கள் சமாதானத்தின் காரணராய் உங்களோடு இருப்பார். 3வது காரியம், அல்லேலூயா, 4 குறிப்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரிங்க, நான் 3வது குறிப்பை கொஞ்சம் விட்டுற நேரம் இல்லை. நான் 4வது குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரக்கத்தையும் தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. பலி அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிய அறிவை நான் விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, அவர் யார் என்பதை நீ அறியணும். அல்லேலூயா. அவர் ஒரு கல் அல்ல, ஒரு மண் அல்ல, அவர் மூளையில் இருக்கிறவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவை நீ அடையணும். காணிக்க போடுறீங்க, தசம்பாடு போடுறீங்க, அதனால நீங்க இப்படி நீங்க திருப்தி அடைஞ்சு போகணும். அவர் அறிகிற அறிவு உங்களுக்கு வேணுங்க. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். அவரோட பேசுவதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன். அல்லேலூயா. நீ அவர் அறிகிற அறிவை அடைய வேண்டும். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 1:9. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவர் சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணுங்க. பக்கத்துல சொல்லுங்க, அவர் சித்தத்தை அறிகிற அறிவில நிரப்பப்படணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. முடிக்க போறாரு ஐயா, ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லுங்க. அவர் சித்தத்தை அறிகிற அறிவில
அல்லேலூயா. அல்லேலூயா. முடிக்கிறேன்னு சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷம் பாரு. அல்லேலூயா. இனிமேல் தொடங்கும் போதே சொல்லிடுறேன், முடிக்க போகிறேன்னு ஒரு மணி வரைக்கும் நடத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்மாவே கர்த்தரை சொன்ன எவ்வளோ மகிழ்ச்சி வேறு. பிள்ளைங்கள்லாம் பைபிளை டக்குன்னு மூடுது. நான் இங்கே மூடும், நாங்கள் பைபிள் மூடுது. அல்லேலூயா. எவ்வளோ வெளிப்பாடு பாருங்க. அல்லேலூயா. இங்கே பைபிள் ஒன்று அங்கே அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஐயா திறந்துருந்தா இன்னும் வசனம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறிவில் நிரப்பப்படும் தேவ சித்தம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு மேலே ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் வேற எங்கேயும் நீ போகக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 26:39 வசனம். மத்தேயு 26:39. 26:39. சற்று அப்புறம் போய் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு அவருடைய சித்தத்தின்படி, சித்தம் என்பது விருப்பம், அவருடைய விருப்பத்தின்படி செய்யல. எல்லா பிதாவின் சித்தம். இன்னைக்கு ஆண்டவர் நீ ஆலயத்துக்கு வருவது அவருடைய சித்தம், அவரை தேடுவது ஆண்டோடைய சித்தம், நீ ஆண்டோடைய பிள்ளையா வாழ்வது ஆண்டோடைய சித்தம். அல்லேலூயா. நீ உலகத்தோடு வாழக்கூடாதுன்னு ஒரு சித்தம். அல்லேலூயா. நீ மகிமை உன் மேல இருக்கணும்னு ஆண்டோடைய சித்தம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். என்ன சொல்றார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி, உங்க சித்தத்தின்படி. ஆமென். நான் நெருக்கப்பட்டாலும், எனக்கு அவமானம் வந்தாலும், யோசிச்சு பாருங்க, அப்சலோம் தாவீதுக்கு எதிராக வருகிறான். எதிராக வரும்போது வெறும் ராஜா செப்பல் இல்லாம நடக்கிறாரு. அங்கே சிமை தூசிக்கிறான். அல்லேலூயா. என்ன தூசிக்கிறான்? பேலியாளின் மகனே. அல்லேலூயா. நீ எதை செய்த உன் மேல வந்துச்சு, ஆண்டவர் உன் மேல அக்கிரமத்தை விட செஞ்சுட்டாரு. கூட இருக்கணும் கொதிக்குது, அப்படியே துடிக்குது. ஆண்டவரே, செத்த நாயை முறுகிட்டா. அல்லேலூயா. அண்ணா தாவீது என்னமா சொல்றாரு? இவன் என்னை தூசிக்க கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சில நிந்தையின் பாதை, வேதனை, நெருக்கம், துக்கம் உனக்கு வருது, நான் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா மீண்டும் உன்னை அரியணையில உட்கார வைக்கிறது அவர் சித்தம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை தூசித்த முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி உன்னை மகிமையா உட்கார வச்சு ராஜா உன்னை பார்ப்பாரு. அல்லேலூயா. நீ எங்க அழுதியோ, எங்க கண்ணீர் விட்டியோ, அங்க நீ சிரிக்கும்படியாக. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதுதாங்க தேவ சித்தம். அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 21:18 வசனம். நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன். இங்குதான் தேவ சித்தத்தை பார்க்கிறோம். நீ இள வயதுள்ளவனாய் இருக்கும்போது நீயே என்ன பண்ணுவ? சர்ச்சு முஸ்து உன் நேரத்துக்கு ஓடுவ. இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், நீ போவ. அல்லேலூயா. இது உன் இஷ்டம், உன் சித்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏன் சித்தம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீ கைகளை நீட்டுவாய், வேறொருவன் என்ன பண்ணுவான்? உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போதான் தேவ சித்தம். அல்லேலூயா. சில வேளைகளில் நீ எல்லா இடத்துல மகிழ்ச்சி, எல்லா இடத்துல கனம், என்னை யாரும் திட்டக்கூடாது, யாரும் என்னை எதுவும் பண்ணக்கூடாது இல்ல. அல்லேலூயா. எங்க உன்னை நிந்திக்கிறாங்க, எங்க உனக்கு ஒருவேளை நீ நல்லா இருக்கிற, ஒருவேளை உனக்கு டிப்ரெஷன் வருதா, தெரிந்து நினைச்சே பார்க்க முடியாம வருதா, கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ தேவ சித்தத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, உன் இஷ்டத்துக்கு நீ போய் கொண்டிருக்கிற. எவ்வளவு முறை கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, உன் இஷ்டத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற. பேதுரு அவன் இஷ்டத்தின்படி அரண்மனையில போய் உட்கார்ந்தான் வாசல்ல. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை மறுதலித்தான். உன் இஷ்டத்துக்கு நீ போகக்கூடாது, ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் அதை விரும்புறாரு. அல்லேலூயா. அவன் அரண்மனை முற்றத்தில் அவன் இஷ்டத்தில் போய் சேவகரோட உட்கார்ந்தான். வேதம் சொல்லுது, கர்த்தரை மறுதலித்தான். ஆனா என்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தானோ, வாசிங்கள் அப்போஸ்தலர் 4 அதிகாரம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 7 வசனம். அவர்களை
அவர்களை நடுவே நிறுத்தி எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் போதுங்க, பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து குற்றவாளியாக பேதுரு நிற்க வைக்கிறார்கள், சிறை காவலிலே வைக்கிறார்கள். வேதம் சொல்லுது, ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்புறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ பரிசுத்தாவினால் நிரம்பினாலும் சிலது நிரம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு இருக்கிற, உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேற, உன் சரீரத்தை விட்டு கொடுக்க மாட்டேற, உலகத்துக்கு விட்டு கொடுக்குற, உலகத்துக்கு சிரிக்கிற, உலகத்துக்கு வாழ்ற. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உன்னை இருக்க பிடிச்சு வச்சிருக்கிற, நீ விட்டு கொடுத்தினா ஆவியானவனை நிரப்புவா. தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார், தேவன் பரிபூர்ணமாக அவர் சித்தத்தினால் ஆவினால் உன்னை நிரப்புவா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை காட்டி நான் முடிக்கிறேன். வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், 53ஆம் வசனம் வாசிங்க. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள், மூர்க்கவெறி கொண்டார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்த்து இயேசு நிற்கிறதை கண்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பல்ல கடிக்கிறான், தூசிக்கிறான், உனக்கு எதிராக நீ அங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்படு. அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீ அவங்கள போல பல்ல கடிச்சு, நீ அவங்கள போல மூர்க்க மாறி உன் ஆவியை நீ என்ன பண்ணாத, அவிழ்த்து போட்டுறாத. உன் ஆவி அந்த நேரத்தில் தான் நிரப்பப்படணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 56ஆம் வசனம், 55 தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு பாருங்க, இயேசு என்ன பண்றாரு? உட்கார்ந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. இப்ப அங்க பாத்தீங்கன்னா அப்படியே எழுந்து நிற்கிறார். இயேசு எழுந்து நிற்கிறாருங்க. எல்லா தூதர்களும் 24 மூப்பரும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறான். ஆனா ஒரு மனுஷனுக்காக தேவன் சிங்காசனத்தை விட்டு எழுப்புறாரு. ஏன் தெரியுங்களா? ரத்தம் சிந்துகிறது, கல் அடிக்கப்படுகிறது, ஆனால் அவன் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறான். இன்னைக்கு தேவ சித்தம் ஒரு வட்டத்துக்குள்ள உன்னை பாதுகாக்கும். தேவ சித்தம் உன்னுடைய தேவனை உன்னை பக்குவப்படுத்தி, உன்னை நிலைப்படுத்தி, உன்னை பொன்னாக விளங்க செய்வார். யோபு சோதிக்கப்பட்டும் பொன்னாக விளங்கினா தெரியும், இது தேவ சித்தம். நான் நீதிமானா இருக்கிறேன், நான் ஒரு பாவமும் என் பிள்ளைகள் ஒரு நாள் விருந்துக்கு கரைப்படக்கூடாது, நான் எழுந்து பலியிடுகிறேன், தேவ சித்தம். ஆனா இது பிசாசு எனக்கு வர்ற சோதனை. நான் என் உதட்டில் கூட பாவம் செஞ்சிடக்கூடாது. நான் முடிக்க போறேன். நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா இயேசு உன்னை கனம் பண்ணுவா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் வாசம் பண்ணுவேன். ஆண்டோடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது. நீ பாவ வழியை விட்டு திரும்புவது அவருடைய விருப்பம். நீ சிறையிருப்பை விட்டு திரும்பி குணமாக்குவதுடைய விருப்பம். நீ தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டோடைய விருப்பத்தை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா, இல்லை உங்கள் விருப்பத்தை செய்ய விரும்புகிறீர்களா? ஆண்டோடைய சித்தத்தை செய்ய நீங்கள் விரும்புவீர்களானால் தேவன் அங்கே வாசம் பண்ணுவார், அங்கே அவர் உலாவுவார். அவருடைய சமூகத்தை நீங்கள் உணர முடியும். அவருடைய மகிமை உங்கள் மேல் வந்து இறங்கும். ஓ ராபாக தாரானாமா ஷிகாதாரானாமா, என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், நான் விரும்பினபடியால் வாசம் பண்ணுவேன். என் கண்களும் என் செவிகளும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆண்டவரே, உடைய வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும், உடைய கூடாரத்தின் மேலும் உடைய கண்களும் உடைய செவிகளும் திறந்திருப்பதாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கவனிங்க, நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை சரியாக 4:50 மணிக்கு நடைபெறும். வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.